Hello friends, welcome back to Tech Tamil Hunter. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பவர் பாயிண்ட்டை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லேயும் வந்து பவர் பாயிண்ட் சீரியஸ் தான் இருக்க போகுது. ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் எங்களுடைய டெக் தமிழ் ஹண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் அழுத்தி ஆல்ன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து உங்களுடைய பவர் பாயிண்ட்டை பண்ணுற நேரம் இந்த மாதிரியான டேஷ்போர்டு தான் வருவீங்க. இந்த டேஷ்போர்டில் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நிறைய டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. பவர் பாயிண்ட் டெம்ப்ளேட் நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான பவர் பாயிண்ட் டெம்ப்ளேட்டில் வேக் பண்ண முந்தி நீங்கள் பிளாங்க் பேஜில் வந்து வேக் பண்ணி ஆகணும். பிளாங்க் பேஜில் உங்களுக்கு வேக் பண்ண தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி டெம்ப்ளேட் எடுத்து வேக் பண்ணதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து பிளாங்க் பேஜில் எப்படி வேக் பண்ணுறேன்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, நீங்கள் வந்து பிளாங்க் பேஜ் எப்படி கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வேர்டை பற்றி நீங்கள் படிச்சுட்டு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேர்டை பற்றி தெரியலைன்னு சொன்னால் நான் ஏற்கனவே வேர்ட் சீரியஸ் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த சீரியஸை பார்க்கலன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் போட்டிருக்கேன், மேலே ஐபட்லையும் கொடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் வேர்ட்னா என்ன, வேர்டில் வந்து எப்படி வேக் பண்ணலாம் அப்படி. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த பவர் பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது நாங்கள் வந்து பவர் பாயிண்ட்டை பற்றி பார்க்கலாம். பவர் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் பாயிண்ட்டுக்கும் வேர்டுக்கும் வந்து சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. இந்த இன்டர்ஃபேஸை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். பவர் பாயிண்ட்டில் வந்து ட்ரான்சிஷன், அனிமேஷன், ஸ்லைட் ஷோ இந்த 3 வந்து புதுசாக இருக்கும். ஸோ அங்கேயும் டிசைன்ஸ் இருக்கும், பட் இங்கே இருக்கிற டிசைன்ஸ் வந்து அங்கே இருக்கிற டிசைன்ஸை விட வித்தியாசமாக இருக்கும். ஸோ அவ்வளோ தான் வித்தியாசம். அதை தவிர்த்து இங்கே வந்து ஸ்லைடில் வேக் பண்ணுவோம், வேர்டில் வந்து டாக்குமெண்ட் இதில் வந்து வேக் பண்ணுவோம். இங்கே வந்து ஸ்லைட். ஓகேயா, பவர் பாயிண்ட் எப்படி வேக் ஆகுதுன்னு சொன்னால் இந்த ஸ்லைடை வந்து மேக் பண்ணி தான் இது வந்து வேக் ஆகுது. இந்த பவர் பாயிண்ட் வந்து ஸ்லைட் பேஸ்ட் தான் வேக் பண்ணலாம். ஓகே, அடுத்தது வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் என்னென்னு சொன்னால் இந்த பவர் பாயிண்ட்டை வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பவர் பாயிண்ட்டை வந்து பொதுவாகவே கம்பெனிஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கம்பெனிஸில் ஏதாச்சும் அவங்களோட ப்ரொஜெக்டை வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு, அல்லது ஏதாச்சும் ஒரு ஸ்கூலில் ஒரு ப்ரொஜெக்டை வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு பொதுவாக இந்த பவர் பாயிண்ட் டூலை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பவர் பாயிண்ட்டை பற்றி படித்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கட்டாயம் இது வந்து தேவைப்படும். அதனால் நீங்கள் வந்து இதை பேசிக் சரி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் இப்போ வந்து பவர் பாயிண்ட்டை வந்து இப்போ பேசிக்காக வந்து செட்டப்பில் பார்க்கலாம். பேசிக் செட்டப்பை வந்து தெரிஞ்சுக்கொள்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைடை பற்றி நாங்கள் வந்து படிச்சுக்கொள்ளணும். இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்லைடை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து சொல்லித்தரப்ப போகிறேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து அப் டு இன்ட்டு வரங்காட்டியும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் எப்படி ஸ்லைடில் வந்து வேக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதில் வந்து ஸ்லைடில் தான் வேக் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஓகே, எங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைடை தந்திருக்காங்க. ஓகே, இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிக் டு ஆட் டைட்டில், கிளிக் டு ஆட் சப்டைட்டில். ஓகே, இப்படி தான் தந்திருப்பாங்க. இந்த ஸ்லைடில் இதுலையா வேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எங்களுக்கு நியூ ஸ்லைடு வந்து நிறைய ஓப்பன் பண்ணலாம். அது எப்படி ஓப்பன் பண்ணலாம்னா நீங்கள் மேலே வந்து இந்த ஸ்லைட் டேஷ்போர்டில் பார்த்துருப்பீங்க நியூ ஸ்லைட் அப்படின்ட்டு. ஓகே, இந்த நியூ ஸ்லைடை நீங்கள் இப்படி கொடுத்தீங்க சொன்னால் இன்னொரு ஸ்லைடு வந்து ஓப்பன் ஆகும். பாருங்கள், ஓப்பன் ஆகும். ஓகே, அப்போ இந்த நியூ ஸ்லைடில் வந்து நியூ ஸ்லைடு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரோ மார்க் கொடுத்துருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இந்த நியூ ஸ்லைடுக்குரிய உங்களுக்கு லே அவுட் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 9 ஸ்லைட் வந்து கொடுத்துருக்காங்க, 9 லே அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த 9 விதமான லே அவுட் எதுக்குன்னு சொன்னால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து ஈஸியாக செஞ்சு கொள்றதுக்கு உங்களோட வேலையை ஈஸியாக முடிச்சு கொள்றதுக்கு வந்து இந்த லே அவுட் வந்து மிக முக்கியமாக இருக்கும். உங்களுக்கு பிளாங்க் பேஜ் தேவைன்னு சொன்னால் பிளாங்க் பேஜை வந்து உருவாக்கிக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து இந்த பிளாங்க் பேஜை கொடுத்தேன்னு சொன்னால் இது வந்து பிளாங்க் பேஜாக எனக்கு வந்து இங்கே ஸ்லைட் உருவாகும். அது எனக்கு வந்து இன்னொரு ஸ்லைட் வேணும். எப்படின்னா டைட்டில் ஸ்லைட். ஸோ டைட்டில் ஸ்லைட் எதுன்னு சொன்னால் மேலே நாங்கள் வந்து பார்த்தோமே ஃபர்ஸ்ட் ஸ்லைட் வந்து டைட்டில் ஸ்லைட், இதுதான் டைட்டில் ஸ்லைட். ஓகே, இப்போ நியூ ஸ்லைடை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இப்போ
இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் சைட் வேணும். அதாவது நான் ஒரு 2 பொருளை வந்து கம்பேரிசன் பண்ண போகிறேன், இல்லாட்டி நான் ஒரு விடயத்தை வந்து கம்பேரிசன் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கம்பேரிசன் ஸ்லைடு வந்து ஓகே பண்ணுறேன். அப்படி கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு கம்பேரிசன் ஸ்லைடு வந்து வரும். அப்போ நான் வந்து இங்கே டைட்டில் கொடுத்துட்டு எதை கம்பேரிசன் பண்ண போகிறோமோ அதை கொடுத்துட்டு அதில் என்ன டாக்குமெண்ட் வருமோ, அதாவது டேபிளாக வருமா இல்லாட்டி பிக்சர்ஸாக வருமா வீடியோஸாக வருமா அப்படின்ட்டு வந்து இங்கே ஒரு வீடியோவும் இங்கே ஒரு வீடியோவும் இல்லாட்டி இங்கே ஒரு ஃபோட்டோவும் கொடுத்து கம்பேரிசன் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அடுத்தது வந்து எனக்கு ஒரு 2 கண்டென்ட் நான் போடுற மாதிரி இருக்கணும். எனக்கு வந்து கம்பேரிசன் தேவை, நான் 2 கண்டென்ட்டை தான் நான் போட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் 2 கண்டென்ட்டை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்லைட் வந்து 2 கண்டென்ட்டாக இங்கே வந்து வரும். அப்போ நீங்கள் வந்து இங்கே 2 கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ பவர் பாயிண்ட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்சர்ட் டேபிள் பண்ணலாம், சார்ட் பண்ணலாம், அடுத்தது வந்து ஸ்மார்ட் கிராஃபிக்ஸ் பண்ணலாம், பிக்சர்ஸ் பண்ணலாம், வீடியோஸ் பண்ணலாம், ஆன்லைன் பிக்சர்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விடயங்களை வந்து இதில் வந்து அவங்களுக்கு மேக் பண்ணலாம். அது எப்படி மேக் பண்ணுன்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லைடை எப்படி க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்துக்கொள்வோம். ஓகே, இப்போது நாங்கள் வந்து 5 ஸ்லைடை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேயா, இப்போது எனக்கு வந்து இந்த லேஅவுட், இது வந்து நான் blank பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த லேஅவுட்டில் வந்து எனக்கு வரணும் ஒரு கம்பேரிசன் லேஅவுட் வரணும். அப்படின்னா இது எப்படி வைக்கிறது, நான் ஏற்கனவே blank பேஜ் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எப்படி வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்லைடை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு லேஅவுட் அப்படின்னு மேலே இருக்கும் பாருங்கள், அந்த லேஅவுட்டை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இதில் உங்களுக்கு அத்தனை லேஅவுட்டும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன லேஅவுட் வேணுமோ அந்த லேஅவுட்டை வச்சுக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு வந்து கம்பேரிசன் லேஅவுட் தான் வேணும் அப்படின்னா கம்பேரிசன் கொடுத்தீங்கன்னா ஓகே, கம்பேரிசன் லேட் வந்துட்டு ஓகேயா. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி லேஅவுட்டை மாற்றிக்கலாம். இப்போ இந்த லேஅவுட்டை நான் வந்து வித்தியாசம் மாற்றிக்கொள்கிறேன். அப்போ நான் லேஅவுட் பேத்துட்டு டைட்டில் ஒன்லி கொடுக்குறேன். அப்போ எனக்கு வந்து இங்கே டைட்டில் ஒன்லி அப்போ எனக்கு இங்கே வந்து டைட்டில் ஒன்லி லேஅவுட் வந்துடும். ஓகேயா. ஓகே, அடுத்து வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். லேஅவுட்டில் வந்து அடுத்து வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த ஸ்லைடில் வந்து என்னென்னா செக்ஷன். ஸோ இந்த ஸ்லைட் வந்து செக்ஷன் பண்ணிக்கொள்ளலாம். செக்ஷன்ஸ்னால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனிஸுக்கு வந்து நீங்கள் ஸ்லைட் ஷோ பண்ண போகிறீங்க. ஒரு 3 ப்ராஜெக்ட் இல்லைனா 2 ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் வந்து 2 ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வேறு, செகண்ட் ப்ராஜெக்ட் வேறு. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு செக்ஷனை கொடுப்பீங்க, செகண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இன்னொரு செக்ஷனை கொடுப்பீங்க. அது செக்ஷனாக பிரிக்கிறது தான் இந்த செக்ஷன் டூல். இப்போ வந்து நான் செக்ஷனாக பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷனை கிளிக் பண்ணியாச்சு. செக்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஆட் செக்ஷன் கொடுத்தா இந்த 5 செக்ஷனும் வந்து கிளிக் ஆகும். கிளிக் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நேம் கேட்கும். அப்போ நான் வந்து இதுக்கு B1 கொடுத்துக்கொள்கிறேன் நேம். ஓகே, B1 கொடுத்தேன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இந்த 5 ஸ்லைடும் ஓகே ஆயிரும். ஓகே, இப்போ வந்து 6வது ஸ்லைடை வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் நியூ ஸ்லைடை கொடுத்துக்கொள்கிறேன். நியூ ஸ்லைட். ஓகே, இதனுடைய ஷார்ட் கோடை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷார்ட் கட் என்னென்னு சொன்னால் Ctrl+M. Ctrl+M நீங்கள் அழுத்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்லைடு வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடுக்கு நீங்கள் B1 கொடுத்துருக்கீங்க, எல்லாமே B1ல் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 5 ஸ்லைடுக்கு அப்புறம் இந்த 6வது ஸ்லைடில் வந்து 6வது ஸ்லைடுக்கு அப்புறம் வந்து வாரதெல்லாம் இல்லாட்டி 7வது ஸ்லைடு வச்சுக்கோங்களேன், 7வது ஸ்லைடுக்கு வாரதுக்கு அப்புறமெல்லாம் எனக்கு வந்து B2ல் அந்த B2 செக்ஷனில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இன்னொரு செக்ஷனை ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு வந்து 7வது கிளிக் பண்ணிவிட்டு செக்ஷன் கொடுத்துட்டு ஆட் செக்ஷன், இங்கே வந்து B2. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் 7வது செக்ஷன்லேருந்து வந்து B2, இது வந்து B1ல் எத்தனை ஸ்லைடு இருக்குதுன்னு காட்டுது, இங்கே வந்து B2ல் எத்தனை ஸ்லைடு இருக்குன்னு காட்டுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு ஸ்லைடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து இதில் ஹெட் ஆகுது, B2ல் ஹெட் ஆகுது. நீங்கள் இப்போ இந்த B1க்கு உங்களுக்கு ஸ்லைடு வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணியாச்சு, Ctrl+M. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் B1ல் 9 ஸ்லைடு இருக்குது, B2ல் 6 ஸ்லைடு இருக்குது. ஓகே, இதுதான் ஸ்லைட் வேக். நீங்கள் முக்கியமாக இந்த பவர் பாயிண்டில் தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த ஸ்லைடை பற்றி தான்.
எந்தெந்த ஸ்லைட் எந்தெந்த உங்களுக்கு வந்து எந்தெந்த லே அவுட் வந்து எதுக்கு தேவை, நீங்கள் எந்த ப்ரெசன்டேஷனுக்கு தேவைன்னு சொல்லி நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கொள்ளலாம். அதை பற்றி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த லே அவுட்டை பற்றி தான், ஸ்லைடில் லே அவுட்டை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ நீங்கள் வந்து இங்கே நீங்கள் வந்து தலையங்கம் கொடுக்குறேன்னு சொன்னால் அதை ஒரு டைட்டிலாக வச்சுக்கொள்ளலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு கம்பேரிஷன் கொடுக்கணும்னு சொன்னால் கம்பேரிஷன் கொடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்லைடை வந்து மேக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற நான் உங்கள் என்றென்றும் அம்ஹர்.